சிக்கிமை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்ககிட்ட ஒரு 10 நாள் இருக்குது அப்படின்னா எப்படி சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா சிக்கிமை எப்படி ஸ்மார்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், முதல் நாள் டே 1 ஏர்போர்ட் டு கேங்டாக். ஸோ நியர்பை ஏர்போர்ட் பாக்டோக்ரா ஏர்போர்ட், நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் நியூ ஜல்பைகுரி அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 இதில் நீங்கள் எதில் வேணாலும் வரலாம். வந்தீங்கன்னா அங்கேருந்து ஷேரிங் ஜீப் வந்து அவைலபிளாக இருக்கும். கேங்டாக்கு 400 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே இறக்கி விட்டுருவாங்க. டே 2 நாத்துலா பாஸ். நாத்துலா பாஸ் எல்லாருமே போகிற ஒரு இடம், இந்தியா சைனா பார்டர் அது பேசிக்காக. ஸோ ஷேரிங் ஜீப்பில் போயிடலாம். 900 ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஷேரிங் ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கி கேங்டாக்கில் உங்களுக்கு திரும்ப இறக்கி விட்ருவாங்க. 1 டே ட்ரிப் மாதிரி. ஸோ அன்றைக்கி நைட்டும் நீங்கள் வந்து கேங்டாக்கில் ஸ்டே பண்ணணும், 2வது நாள் நைட்டும். அடுத்து டே 3 டே 4 டே 5 நீங்கள் வந்து நார்த் சிக்கிமுக்கு பிளான் பண்ணிக்கணும். நார்த் சிக்கிம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா மினிமம் 3 நாள் வேணும். ஸோ டே 3 டே 4 டே 5 பேக்கேஜ் மாதிரி இருக்கும். ஸோ பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு ஈஸியாக நார்த் சிக்கிம் முடிச்சுட்டு மறுபடியும் கேங்டாக் வந்துடலாம். பேக்கேஜ் எப்படி இருக்குன்னா 3000லேருந்து 4500ன்ற மாதிரி பேஸ்ட் ஆன் ஸ்டே வெரைட்டிஸ் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜ் மாறும். டே 5 ஈவினிங் வந்து கேங்டாக் வருவீங்க. ஸோ அன்னைக்கு நைட் வந்து நீங்கள் கேங்டாக்ல ஸ்டே பண்ணணும். அடுத்து வந்து டே 6 கேங்டாக். இப்போ இதெல்லாம் இதுதான் மேஜராக எல்லாரும் பண்ணுறது. ஓகே, இது தான் மேஜராக பண்ணுறது. இது தாண்டி உங்ககிட்ட இருந்ததுன்னா டே 6 கேங்டாக்ல இருந்து பெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான இடம். என்ன இருந்தால் மூவியில் உனக்கு என்ன வேணும் சொல்லுன்ற சாங்கில் பெல்லிங்கை காட்டியிருப்பாங்க ரொம்ப அழகாக. அதுதான் பெல்லிங். ஓகே, ஸோ பெல்லிங் வந்து ஷேரிங் ஜீப் இருக்கும் கேங்டாக் டு பெல்லிங். 12 மணிக்கு ஆஃப்டர்நூன் எடுப்பாங்க. 500 ரூபாயோ என்னமோ சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் பெல்லிங் ஈஸியாக வந்து இறங்கிடலாம். அன்றைக்கி நைட்டு பெல்லிங்கில் ஸ்டே பண்ணிவிட்டு டே 7 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பெல்லிங்கை சுற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து டே 8 என்ன பண்ணணும்னா பெல்லிங் டு யுக்ஷம். யுக்ஷம் வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் சிக்கிம். பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். சிக்கிம் ஃபார்ம் ஆன இடம். பெல்லிங் டு யுக்ஷம் வந்து ஷேரிங் ஜீப் இருக்குது. 400 to 500 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து யுக்ஷமில் இறக்கி விட்டுருவாங்க. டே 8 பெல்லிங் டு யுக்ஷம் வரீங்களா. டே 9 வந்து யுக்ஷம் சைட் சீயிங்ஸ். நியர்பை பிளேசஸ் தான் எல்லாமே. 500 ரூபா கொடுத்தீங்க லோக்கல் கேப்லன்னா அவங்களே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இல்லை நடந்து கூட நீங்கள் போகலாம், ஹைக் கூட பண்ணி போகலாம். அண்டு எஸ் டே 10 அகெயின் பேக் டு ஏர்போர்ட். இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு டேரெக்ட் ஷேரிங் ஜீப் இருக்குது. இல்லைனா சிலிகுரி போயிட்டு சிலிகுரிலேருந்து நீங்கள் மாறிக்கலாம். 3 நைட் ஸ்டே வந்து கேங்டாக்ல வரும். 2 நைட் ஸ்டே பெல்லிங்கில் வரும். 2 நைட் ஸ்டே அகெயின் யுக்ஷமில் வரும். இன் மிடில் 2 நைட் ஸ்டே லாச்சும் பேக்கேஜில் வரும். சோலோவாக ட்ராவல் பண்ணுறப்போ அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அது எனக்கு தெரியும். பட் வேறு வழி இல்லை. ஸோ ஒன்று மோட்டோ ஓபிஸ் எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.